பொள்ளாச்சி அருகே ஆழியார் பாசனத்திற்குட்பட்ட ஆனைமலையில் சிக்கன நீர் பாசன முறையில் சாகுபடி செய்யப்பட்ட நெல் வயல்களை உலக வங்கி குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது சிக்கன நீர்ப்பாசன முறை மூலம் அதிக விளைச்சல் பெற்றது குறித்து உலக வங்கி குழுவினரிடம் விவசாயிகள் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் சொட்டு நீர் பாசன முறை மற்றும் உயர் ரக பயிர் சாகுபடி செய்யப்பட்ட இடங்களுக்கு சென்று உலக வங்கி மூலம் பெறப்பட்ட நிதியை தமிழ்நாடு அரசு விவசாயத்திற்கு சரியான முறையில் செயல்படுத்தி உள்ளார்களா என்ற சோதனையிலும் ஈடுபட்டனர். மேலும் கூடுதல் நிதி குறித்து விவசாயிகள் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். செல்வகுமார், பேராசிரியர், மண் மற்றும் நீர் பாதுகாப்பு பொறியியல் துறை, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். உலக வங்கியின் நிதியுதவியுடன் பாசன வேளாண்மை உத்திகளை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக விளைச்சலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதை ஆய்வு செய்து சரியாக இந்த திட்டம் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காக நேரடியாக இந்த வயல்வெளிகளுக்கே வந்து நேரடியாக விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டறிந்தார்கள். இந்த சிக்கன நீர்ப்பாசன முறையை பயன்படுத்தி நீரை மிச்சப்படுத்துவதோடு நெல் சாகுபடியில் அதிக விளைச்சலை பெற வேண்டும் என்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் உலக வங்கியின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. என் பேர் பட்டீஸ்வரன், ஆனமலை பழைய ஆயக்கட்டு. இது உலக வங்கி நிதியுதவியோட தமிழ்நாடு வேளாண்மை கழகம் இணைந்து இந்த காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற சிக்கன் நீர் மேலாண்மை இந்த ஒரு 3 வருடமாக செஞ்சிட்ருக்கிறேன். இதில் 3 வருடத்தில் என்னென்னா, அந்த குழாய் மூலம் பாய்க்கிறதுனால சிவப்பு, பச்சை, நீலம், ஆரஞ்சு கலரில் லைட் எரியும். நீர் பச்சையாக இருக்கிறப்ப தண்ணி போதுமான அளவு இருக்குதுன்னு அர்த்தம், ஆரஞ்சு இருக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே ப்ளூ வந்துருச்சுன்னா தண்ணி கொஞ்சம் இன்னி பாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ரெட்டு வந்துருச்சுன்னா உடனே தண்ணி பாய்க்கணும் அப்படிங்கிற மெத்தேடு. மொத்தமே ஒரு 6 தண்ணி பாய்ச்சா அறுவடைக்கு தயார், 120 நாள் வந்துடும். அதே மாதிரி பயிர் தூர் வெடிக்கிறதுக்கு காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறப்ப நிறைய ஈல்டு வருது. அதுக்கு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு, உலக வங்கிக்கு விவசாய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.